அனைவருக்கும் வணக்கம். இந்நாள் நன்னாளாகட்டும். 2025 வருடம் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறாரு. இந்த சனி பயிற்சியில் கடக ராசினருக்கு பாக்கிய சனி நடக்க இருக்குங்க. இந்த பாக்கிய சனி கடக ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்றத பற்றியும், அவங்க எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுடைய ராசிக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகங்களுடைய முக்கிய பயிற்சியாக சனி பயிற்சியானது பார்க்கப்படுது. ஏன்னா நீதிமான் தர்மக்காரன் அப்படின்னு அழைக்கப்படுற சனி பகவான் மனிதன் செய்கிற கர்மங்களுக்கு ஏற்ப சுப பலன்களையும் அசுப பலன்களையும் கொடுப்பாரு. நீதி, நேர்மை, தர்மம் ஆகியவற்றிற்கு உதாரணமான கிரகம் அப்படின்றதால நல்லது கெட்டது ரெண்டோட தாக்கமும் அதிக அளவில் இருக்குங்க. சனீஸ்வரன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய வல்லமை வாய்ந்த கிரகமாக இருக்காரு. முக்கியமான கிரகங்களை வலிமை வாய்ந்த கிரகமாக சனி பகவான் இருப்பார். பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கிற கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். 12 ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ச்சி நடந்தாலும் அதற்கு முந்தைய மற்றும் பிந்தைய ராசிகளை அவர் அதிக அளவில் பாதிப்படைய செய்வார். நம்மளுடைய ஜாதகத்தில் 4ஆம் வீட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது தான் சனி பகவான். சனி ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் அடுத்த வீட்டு பலன்களை சனி பகவான் கட்டுக்குள்ள இருக்குங்க. 3, 7, 10ஆம் பார்வைகள் மூலியமாக இன்னும் ஒரு 3 வீட்டை தன்னோட ஆதிக்கத்தின் கீழே வச்சிருப்பாராம். இதனால் ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சியும் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அடுத்த 2.5 வருட காலம் சனிப்பெயர்ச்சியின் தாக்கமே அதிக அளவில் இருக்கும். 2025ஆம் வருடத்தில் சனிப்பெயர்ச்சியானது 2025 மார்ச் 29ஆம் தேதி நடக்க இருக்கு. சனி பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே அவர் மீன ராசியில தான் இருக்க போறாரு. அந்த வகையில் இந்த சனி பயிற்சியில் அஷ்டம சனியில் இருந்த சனி பகவான் கடக ராசியினருக்கு பாக்கியஸ்தானத்திற்கு போகிறாரு. இந்த பாக்கிய சனியால் கடக ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்க போகுது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்தும் விரிவாக நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் அடைக்கலம் கொடுத்து கொண்டிருக்கிறவங்க கடகராசிக்காரர்கள் தான். அப்படிப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் அப்படின்னு எல்லா விதமான பிரச்சனைகளையுமே சந்திச்சிருப்பீங்க. பாதிப்புகள் எல்லா விதமான இடத்துல இருந்தும் உங்களுக்கு வந்திருக்குங்க. அஷ்டம சனியால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்த உங்களுக்கு எப்போ தான் இது முடியும் அப்படின்ற கேள்வி கட்டாயம் மனதில் எழுந்திருக்கும். சனி ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாக 2.5 ஆண்டு காலம் பிடிக்கும். அஷ்டம சனியும் 2.5 வருடம் நடந்திருக்கும். 7 சனியில் 7.5 வருடம் தான் கஷ்டத்தை சனி பகவான் அஷ்டம சனி நடக்கும்போது அந்த கஷ்டத்தை எல்லாமே 2.5 வருஷத்துலேயே தருவார் அப்படின்றது தான் இதில் கொடுமையான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். 7.5 வருஷம் அனுபவிக்க வேண்டிய எல்லா விதமான கஷ்டத்தையுமே கடந்த 2.5 வருஷமாக நீங்கள் அனுபவிச்சு வந்திருப்பீங்க. கடக ராசிக்காரர்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சு வந்திருப்பீங்க. குடும்பம், வேலை, நண்பர்கள் அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு இல்லாமல் சிரமப்பட்டு வந்திருப்பீங்க. ஒரு ராசிக்கு 8இல் சனி சஞ்சரிக்கும் காலகட்டம் தான் அஷ்டம சனி காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. கடக ராசிக்காரர்களுக்கு கடந்த 2003ஆம் வருடம் ஜனவரி 17ஆம் தேதியில இருந்து நடந்து வந்த சனிப்பெயர்ச்சியில இருந்து அஷ்டம சனியானது ஆரம்பமாகி இப்போ வரைக்குமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த அஷ்டம சனியானது 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய மார்ச் 29ஆம் தேதி நடைபெறும் சனிப்பெயர்ச்சியின் முடிவடையுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் 100% மாற்றத்தை அனுபவிக்க போகிற காலகட்டமாக இருக்க போகுது. மாற்றம், நிம்மதி நிறைந்த வாழ்க்கை அப்படின்னு இனி மகிழ்ச்சியாக வாழப்போகும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதுபோல் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே இடப்பெயர்ச்சியாகி இனி வாழ்க்கையில் நன்மைகள் குடிகொள்ளும் காலகட்டமாக இருக்க போகுது. பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்க போகுதுங்க. பொன்னான காலகட்டத்தை அனுபவிக்க போகிறீங்க. எடுத்த காரியங்களில் முன்னேற்றத்தை காண்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம், அன்பானது பெருகும். முன்னேற்றமான காலகட்டமாக இது இருக்க போகுது. கடக ராசிக்கு 9இல் பாக்கிய சனி பகவான் வர்றதால
அதிர்ஷ்டம் யோகம் கொட்டும் காலகட்டமாக இருக்கும். பதவி உயர்வு, வண்டி வாகனம் வாங்கும் யோகம் அப்படின்னு எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கலாம். வண்டி வாகனம் ஓட்டும் போதும் பேசும் வார்த்தைகளும் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுது. சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இவர் ஜூன் 3, 2027 வரைக்குமே ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் பல விதங்களில் சாதகமான பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரொம்பவே அலாதியானதாக இருக்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த பாக்கிய சனி காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் புரிதல் சிறப்பாக இருக்கும். அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். காதல், திருமணம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும். உங்களுடைய ஆசைகள், அபிலாஷைகளை பகிர்ந்து கொள்வீங்க. அவர்கிட்ட மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடுமையான நேரங்களில் துணையும் அன்பும் ஆதரவையும் பெற முடியும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் உடல் ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றம் அடையும். உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுலையும் உணவு உடற்பயிற்சி விஷயங்கள்லையும் கவனம் தேவைப்படுது. உங்களுடைய வேலைகளை முடிக்கிறதுல ஆரோக்கியம் சிறப்பாக ஒத்துழைப்பு தருங்க. சில நேரங்களில் உடல் மற்றும் மன ரீதியாக சில கடினமான சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுடைய உடல் நலம் பேணி காக்கிறதுல காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் அப்படின்னு சரிவிகித உணவுகளையும் போதுமான அளவு தண்ணீரையும் பருகிறத உறுதிப்படுத்திக்கோங்க. இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் புரிதலானது சிறப்பாக இருக்கும். துணையோட விட்டு கொடுத்து போகிறது அவசியம். இதனால் உறவானது வளர்க்கப்படும். தந்தையின் ஆதரவை பெறுவீங்க. திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான வரன் அமையும். அதே போல் திருமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். காதல் விவகாரங்கள் எல்லாமே அது திருமணத்திற்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காதல் உறவு வலுவடையும். பாக்கிய சனி காலத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமை தொடர்பாக முன்னேற்றம் இருந்தாலும் உங்களுடைய பணத்தை சரியான பட்ஜெட் போட்டு சேமிக்கிறதும் செலவு செய்கிறதும் ரொம்ப அவசியம். இதன் மூலம் உங்களுடைய நிதி இலக்குகளை உங்களால் அடைய முடியும். உங்களுடைய வங்கியில் இருக்கிற கடன் தொகையை திருப்பி செலுத்த இந்த காலம் சரியானதாக இருக்கும். இதுவரைக்குமே உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி பாக்கியஸ்தானத்திற்கு போகிறதால 3ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் ரணருண ரோகஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. சனி பகவான் செழிப்போடு செல்வாக்கையும் உங்களுக்கு அள்ளி தருபவர். எல்லா விதமான காரியங்களும் சராசரியும் கூடுதலான வெற்றிகள் கிடைக்க போகுது. சேமிப்புகளை ஆதாயம் தரும் விஷயங்களை முதலீடு செய்வீங்க. திட்டமிட்டு சரியா செயலாற்றுவீர்கள். கடினமாக உழைச்சு லாபம் அடைவீங்க. மனசை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் உண்டாகும். தொழில் புதிய வாய்ப்புகள் பெறுவதற்கான அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீங்க. சொத்து விவகாரங்களில் நிலவிய வில்லங்கம் விலகும். சமுதாயத்தில் உயர்ந்த பதவிகளை பெறுவீங்க. உங்களை மூத்த சகோதர சகோதரிகளுடன் இணைந்து செயல்பட வைப்பார்கள். சிறிய முதலீட்டிலையும் பெரிய வெற்றிகளை காண்பீங்க. ஆதாயம் தரும் தொழில்களை தொடங்குவீங்க. தொலைவில் இருக்கிற புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் பலருக்கு கிடைக்கலாம். உடல் உபாதைகள் ஏற்படாது. உங்களை தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பதட்டப்படாமல் உங்களுடைய செயல்களை செஞ்சு முடிப்பீங்க. உங்களின் நெருங்கிய நண்பர்கள் உங்களை ஏமாற்ற முயற்சிக்கலாம். இதனால் மனசில் குழப்பம் சூழல் ஏற்படும். இதை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு உங்கள் ரகசியங்களை யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. வருமானம் சீராக இருக்கிறதால கடன் ஏற்படாது. செய்தொழிலில் ஏற்படும் போட்டிகளை சாதுரியத்தோடு எதிர்கொள்வீங்க. தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கை ஏற்படும். பணப்புழக்கம் நல்லா இருக்கும். ஏன்னா அதற்கேற்ற செலவுகளும் உண்டாகலாம். அதனால் அத்தியாவசிய செலவுகளை தவிர்த்து முக்கியமான செலவுகளை மட்டுமே செய்கிறது ரொம்ப நல்லதாக பார்க்கப்படுது. அரசியல் துறையினருக்கு எல்லோருமே அரவணைத்து போகக்கூடிய விதம் உங்களுக்கு இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும். அதே நேரத்தில் அவர்களால் செலவும் வரும். உங்களுடைய முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் தேவையற்ற வீண் வாக்குவாதம் ஏற்படும். மற்றவர்களிடம் அனுசரித்து போகிறது நன்மை தரும். நண்பர்களிடம் பகைமை ஏற்படலாம். பிடிவாதத்தை விட்டுவிடுறது நல்ல காரியங்களுக்கு வெற்றிக்கு உதவும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணம் மூலம் சாதகம் உண்டாகலாம். கடித போக்குவரத்து நன்மையை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கும். புதிய வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். முடிந்தால் திங்களூர் போய் தரிசனம் செஞ்சு விட்டு வர்றது நல்லது. தினசரி 108 முறையாவது ராம நாமத்தை ஜபிக்கிறது நல்லதுங்க.
மல்லிகை மலர்களை கொண்டு சிவனுக்கு பிரதோஷ வேளைகளில் சாந்தி வர குழப்பங்கள் அகலும். இது எல்லாமே உங்களுக்கு நன்மையான காலகட்டமாக இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கும் கடக ராசிக்காரர்களுக்கும் இந்த பயிற்சியானது ரொம்ப முக்கியம் வாய்ந்த பயிற்சியாக அமைய பெற்றிருக்கு. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.